Good morning students. Now we are going to bioswology class 10th chapter organisms and populations. Previous class we are discussing about responses to abiotic factors. Now this class we are discussing about populations. பாடம் 10 உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் உயிரற்ற காரணிகளுக்கான துலங்கல் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் இனக்கூட்டம் என்பதை பார்ப்போம். பாப்புலேஷன் இனக்கூட்டம் என்பதை பார்ப்போம். Define population. The population is defined as any group of organisms of the same species which can interbreed among themselves. அதாவது இனக்கூட்டம் என்பது தங்களுக்குள் அகக்கலப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரே சிற்றினத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்கின்ற மற்றும் ஒரு உயிரின சமுதாயத்தின் பகுதியாக செயல்படும் உயிரின தொகுப்பே இனக்கூட்டம் எனப்படுகிறது. உயிரின தொகுப்பே இனக்கூட்டம் எனப்படுகிறது. They occupy a particular space and functions as part of the biotic community. As part of the biotic community. That is called as the population. That is called as the population. Population is defined as any group of organisms of the same species which can interbreed among themselves. அதாவது இனக்கூட்டம் என்பது தங்களுக்குள் அகக்கலப்பு செய்து கொள்ளக்கூடிய இன்டர்பிரீட் அமங் அகக்கலப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரே சிற்றினத்தைச் சேர்ந்த a same species ஒரே சிற்றினத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பர்டிகுலர் ஸ்பேஸ் குறிப்பிட்ட இடத்தில் வாழ்கின்ற மற்றும் ஒரு உயிரின சமுதாயத்தின் பகுதியாக செயல்படும் and functions as part of the biotic community. biotic community னா உயிரின சமுதாயத்தின் பகுதியாக செயல்படும் உயிரின தொகுப்பே இனக்கூட்டம் எனப்படுகிறது. That is called as the population. Important for the 2 mark question. A population has a various properties like the population density. அதாவது இனக்கூட்டத்தின் பல்வேறு பண்புகளாக காணப்படுகின்றன. இனக்கூட்டத்தின் பல்வேறு பண்புகள். The population will have this the various properties பண்புகள் காணப்படுகின்றன. Like this the population density இனக்கூட்டத்தின் அடர்த்தி, natality or the birth rate பிறப்பு வீதம், mortality or the death rate இறப்பு வீதம், age distribution வயது பகிர்வு, biotic potential உயிரியல் திறன், dispersions and RK selected அதாவது பரவல் மற்றும் dispersion பரவல் மற்றும் R மற்றும் K ஆல் தேர்வு செய்யப்பட்ட வளர்ச்சி வடிவங்கள் R and RK selected growth form and RK selected growth form அதாவது மற்றும் R மற்றும் K ஆல் தேர்வு செய்யப்பட்ட வளர்ச்சி வடிவங்கள் ஆகியவை இனக்கூட்டத்தின் பல்வேறு பண்புகளாகும். These are all their properties. The population have the various properties. பண்புகளாகும். A population possesses the genetic characters that are directly related to their adaptiveness, reproductive success and persistent in the habitat over time.
persistent in the over time. அதாவது இவற்றில் ஒரு இனக்கூட்டத்தின் மரபு பண்புகள் a population இனக்கூட்டம் a population possesses the genetic characteristics மரபு பண்புகள் that are directly related to their adaptiveness, reproductive success and persistence in their habitat over time. ஒரு இனக்கூட்டத்தின் மரபு பண்புகள் அவற்றின் தகவமைப்பு அடாப்டிவ்னஸ், இனப்பெருக்க வெற்றி, ரீப்ரொடக்டிவ் சக்சஸ், ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் திறன் அண்ட் பெர்சிஸ்டன்ட் இன் தர் ஹேபிட்டட் ஓவர் டைம், குறிப்பிட்ட வாழிடத்தில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் திறன் ஆகிய காரணிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. டைரக்ட்லி ரிலேட்டட், நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. The life history of an organism is an important part of this attribute. ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை வரலாறு அதனுடைய தனிப்பட்ட பண்புகளை பொறுத்ததாகும். The life history of an organism is an important part of attribute. தனிப்பட்ட பண்புகளை பொறுத்ததாகும். The population has a definite structure and functions that can be described with a reference to time. அதாவது காலத்தோடு கொண்ட தொடர்பை விளக்கும் வகையில் தெளிவான அமைப்பையும் செயலையும் இனக்கூட்டம் பெற்றுள்ளது. தெளிவான definite structure and function that can be described with the reference to time. அதாவது காலத்தோடு தொடர்பை விளக்கும் வகையில் தெளிவான அமைப்பையும் செயலையும் இனக்கூட்டம் பெற்றுள்ளது. The population has a definite structure and function that can be described with a reference to time. Then first one, go to this, the population attributes. What are the population attributes? இனக்கூட்டத்தின் இயல்புகள். attributesனா இயல்புகள். The population attributes have just the several types. The first one is the population density. அதாவது இனக்கூட்டத்தின் இயல்புகள் பல வகைகள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்று இனக்கூட்டத்தின் அடர்த்தி, population density, இனக்கூட்டத்தின் அடர்த்தி. The density of the population refer to its size in relation to unit of space and time. ஒரு அலகு பரப்பில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் இனக்கூட்டத்தின் அளவு இனக்கூட்டத்தின் அடர்த்தி எனப்படுகிறது. டென்சிட்டி, அடர்த்தி எனப்படுகிறது. The population density is the total number of that species within a natural habitat. இயற்கையான வாழிடத்தில் வாழும் ஒரு சிற்றினத்தின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை அதன் இனக்கூட்ட அடர்த்தி எனப்படுகிறது. பாப்புலேஷன் டென்சிட்டி, இனக்கூட்டத்தின் அடர்த்தி எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. Define population density. The population density is the total number of that the species within the natural habitat. இனக்கூட்ட அடர்த்தி என்பது இயற்கையான வாழிடத்தில் வாழும் ஒரு சிற்றினத்தின் மொத்த எண்ணிக்கை, இனக்கூட்ட அடர்த்தி எனப்படுகிறது. Density of a population refer to the size is relation to the unit of space and time. ஒரு அலகு பரப்பில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் இனக்கூட்டத்தின் அளவு இனக்கூட்ட அடர்த்தி எனப்படுகிறது. Then the population density is the total number of that the species within a natural habitat. இயற்கையான வாழிடத்தில் வாழும் ஒரு சிற்றினத்தின் மொத்த எண்ணிக்கை அதன் இனக்கூட்ட அடர்த்தி எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. Then the size of the population can be measured in several ways. The 3 ways. Totally have the 3 ways. அதாவது ஒரு இனக்கூட்டத்தின் அளவினை பல்வேறு முறைகளில் அளவிடலாம். 3 முறைகளில். The first one is the include the abundance. The absolute number in population. First one, including abundance or absolute number in population. முதலாவதாக மொத்த எண்ணிக்கை, அவை மொத்த எண்ணிக்கை, உயிரினங்களின் உண்மையான எண்ணிக்கை. Then second one is the numerical densities.
Also number of individual per unit area or volume. This is the second one, numerical density or number of individual per unit area or volume. இரண்டாவதாக எண்ணிக்கை அடர்த்தி நியூமரிக்கல் டென்சிட்டி, எண்ணிக்கை அடர்த்தி, அதாவது ஒரு அலகு பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த பயோமாஸ் டென்சிட்டி, பயோமாஸ் டென்சிட்டி ஆர் த பயோமாஸ் பெர் யூனிட் ஏரியா ஆர் வேல்யூம். மூன்றாவதாக உயிர்த்திரள் அடர்த்தி, பயோமாஸ் இன்டென்சிட்டி, உயிர்த்திரள் அடர்த்தி, ஒரு குறிப்பிட்ட பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிர்த்திரள் அடர்த்தியாகும். These are all the three ways of them. The size of population can be measured. There are several ways. Totally have the three ways. அதாவது இவை ஒரு இனக்கூட்டத்தின் அளவினை பல்வேறு முறைகளில் அளவிடலாம், குறிப்பாக 3 முறைகளில் அளவிடலாம். Then the population density of a species can also be expressed with a reference to the actual area of habitat available to the species. அதாவது ஒரு சிற்றினத்தைச் சேர்ந்த இனக்கூட்டத்தின் அடர்த்தியை ஒரு சிற்றினத்திற்கு கிடைக்கக்கூடிய வாழிடத்தின் உண்மையான பரப்பினை கொண்டும் குறிக்கலாம். வாழிடத்தின் உண்மையான பரப்பினை, the actual area of habitat available to the species. ஆக்சுவல்னா உண்மையான பரப்பினை கொண்டும் குறிக்கலாம். Then when the size of the individual in the population is relatively uniform, then the density is expressed in term of number of individual or the numerical density. ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் அளவு ஒப்பீட்டளவில் சீராக இருந்தால், ரிலேட்டிவ்லி யூனிஃபார்ம், ஒப்பீட்டளவில் சீராக இருந்தால், then density is expressed the term of number of individual. அதன் அடர்த்தியை உயிரினங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிப்படுத்தலாம். நியூமரிக்கல் டென்சிட்டி, எண்ணிக்கை அடர்த்தி. Then next one, this is the population density, இனக்கூட்ட அடர்த்தி எனப்படுகிறது. இனக்கூட்ட அடர்த்தியை விளக்குகிறது. This is explained that population density. The next one is natality. Next one is the natality. Next one is the natality, பிறப்பு வீதம். The population increase because of natality. பிறப்பு வீதம் அதிகரிப்பதால் இனக்கூட்ட அளவு அதிகரிக்கிறது. Natality is the equivalent to birth rate and is an expression of the protection of new individual in the population by birth, hatching, germination or fission. அதாவது பிறத்தல், பர்த் பிறத்தல், பொரித்தல், ஹேட்சிங் முளைத்தல், ஜெர்மினேஷன் அல்லது பிளவுறுதல், ஃபிஷன் ஆகிய செயல்களின் காரணமாக புதிய உயிரினங்கள் உருவாவதை வெளிப்படுத்துவதே பிறப்பு வீதம் ஆகும். This is the natality is equivalent to the birth rate and express of the production of new individual in the population by birth, hatching, germination and or fission. The two main aspects of the reproduction, namely fertility and fecundity, they play significant role in a population. Two main aspects of reproduction, இனப்பெருக்கத்தின் 2 முக்கிய காரணிகள். ஒன்று, the first one is the fertility னா கருவுறும் திறன். Then second one is the fecundity னா இனப்பெருக்க திறன். They play a significant role in population. இவை 2 முக்கிய காரணிகளாக, இனப்பெருக்க காரணிகளாக காணப்படுகின்றன. Two main aspects of the reproduction. Then the natality rate may be expressed in crude birth rate, number of organism born per female per unit time.
female per unit time. சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் crude birth rate. crude birth rateனா சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெண் உயிரிக்கு பிறக்கும் உயிரினங்களின் எண்ணிக்கையாகும். Therefore, the birth rate is equal to பிறப்பு வீதம் என்பது the number of birth per unit time குறிப்பிட்ட காலத்தில் பிறப்பு எண்ணிக்கை by average population சராசரி இனக்கூட்டம். This is the important for the 2 mark question. Then 3 mark question. The next go to this mortality இறப்பு வீதம். Mortality இறப்பு வீதம். The mortality is the population decline the factor and opposite to the natality. இறப்பு வீதம் என்பது பிறப்பு வீதத்துக்கு எதிரான இனக்கூட்ட தொகை குறைப்பு காரணி ஆகும். டிக்ளைன்னா குறைப்பு டிக்ளைன் ஃபேக்டர்னா குறைப்பு காரணி ஆகும். அதாவது இறப்பு வீதம் என்பது பிறப்பு வீதத்துக்கு எதிரான இனக்கூட்ட தொகை குறைப்பு காரணி ஆகும். The mortality can be expressed as a loss of individual in unit time or death rate. அதாவது இறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இழக்கப்படும் உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். Loss of individual in unit time or death rate. பிறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இழக்கப்படும் உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். Generally, the mortality is expressed as the specific mortality. That is the number of members of an original population dying after the lapse of a given time. பொதுவாக இறப்பு வீதம் என்பது குறித்த இறப்பு வீதமாக வெளிப்படுத்தப்படும். Generally, mortality is expressed as specific mortality. mortalityனா குறித்த இறப்பு வீதமாக வெளிப்படும். That is the number of members of a original population dying after the lapse of given time. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பும், லாப்ஸ்னா கடந்த பின்பும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பும் ஒரு மூல இனக்கூட்டத்தில் இறந்துவிட்ட உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். ஒரிஜினல் பாப்புலேஷன்னா மூல இனக்கூட்டம் இறந்த பின்பும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பும், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பு, அதாவது லாப்ஸ் ஆஃப் கிவன் டைம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பும் ஒரு மூல இனக்கூட்டத்தில், ஒரிஜினல் பாப்புலேஷன் மூல இனக்கூட்டத்தில் இறந்துவிட்ட உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். டையிங் ஆஃப்டர், டையிங்னா இறந்துவிட்ட, ஆஃப்டர் லாப்ஸ் ஆஃப் a given time. The crude death rate of a population can be calculated by the equation. அது சீரமைக்கப்படாத இறப்பு வீதத்தை கீழ்கண்டவற்றின் மூலம் ஈக்குவேஷன் சூத்திரத்தால் காணலாம். The death rate, the number of death per unit time, குறிப்பிட்ட காலத்திற்கான இறப்பு வீதம் by average population சராசரி இனக்கூட்டம். The rate of mortality also known as the death is determined by this the density. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரின தொகையின் இறப்பு வீதம் அதன் அடர்த்தியால் நிர்ணயிக்கப்படுகிறது. determined by density. டென்சிட்டினா அடர்த்தியால் தீர்மானிக்கப்படுகிறது அல்லது நிர்ணயிக்கப்படுகிறது. The mortality is high at a high density because of the hazards of the overcrowding, increase the predation and spread of disease. உயிரின தொகையில் அடர்த்தி அதிகமாகும் போது the mortality high at the high density, உயிரின தொகையில்
உயிரின தொகையில் அடர்த்தி அதிகமாகும் போது உயிரின தொகையில் அடர்த்தி அதிகமாகும் போது பிகாஸ் ஆஃப் த ஹசார்ட்ஸ் ஓவர் கிரவுடிங் இட நெருக்கடி ஓவர் கிரவுடிங்னா இட நெருக்கடி அண்ட் இன்க்ரீஸ் த பிரிடேஷன் கொன்று தின்னும் பண்பு அதிகரித்தல் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் மற்றும் நோய் பரவல் காரணமாக இறப்பு வீதம் அதிகரிக்கிறது. These are all the reasons of the mortality. What are the reasons of this the mortality? Because the hazards, when the mortality high at the high density, because of the hazards of overcrowding, increase the predation and the spread of disease. These are all the reasons of the mortality. அதாவது இறப்பு வீதத்திற்கான காரணங்கள் உயிரின தொகையின் அடர்த்தி அதிகரிக்கும் போது இட நெருக்கடி, கொன்று தின்னும் பண்பு அதிகரித்தல் மற்றும் நோய் பரவல் காரணமாக இறப்பு வீதம் அதிகரிக்கிறது. This is the important for the 2 mark question. Then the mortality rate vary among species and correlated and influenced by the number of factors such as the destruction of nest, eggs or the young by storms, wind, flood, predator, accident and decision by parents. அதாவது இறப்பு வீதம் சிற்றினத்துக்கு ஏற்ப மாறுபடும். The mortality rate vary among species. இறப்பு வீதம் சிற்றினத்திற்கு ஏற்ப மாறுபடும். And correlated and influenced by number of factors. பல காரணிகள் இறப்பு வீதத்தை தூண்டுகின்றன. இன்ஃப்ளூயன்ஸ்னா தூண்டுகிறது. The correlated தொடர்புடைய, அதாவது and are the correlated and influenced by number of factors such as the destruction of nest, அது கூடுகள், நெஸ்ட் கூடுகள், எஃகு முட்டைகள், ஆர் யங் ஒன்ஸ் பை ஸ்டோம்ஸ், அல்லது இளம் உயிரிகள் ஆகியன அழிவதற்கு காரணமான புயல் காற்று, புயல் ஸ்டோம்ஸ்னா புயல், விண்ட்ஸ் காற்று, ஃப்ளட்டு வெள்ளம், அண்ட் ப்ரீடேட்டார் கொன்று தின்னிகள், அண்ட் ஆக்சிடென்ட் விபத்துகள், அண்டு டெசஷன் பை பேரண்ட்ஸ் பெற்றோர்களால் தனித்து விடப்படுதல் ஆகியவை பல காரணிகள் இறப்பு வீதத்தை தூண்டுகின்றன. கார்லேட்டட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா இறப்பு வீதத்தை தூண்டுகின்றன. These are all the factors of this. This also the 2 mark question. The next one, population dispersion, இனக்கூட்ட பரவல். Population dispersions. The population have tendency to disperse or spread out in all direction until some barriers are reached. தடைகள் ஏற்படும் வரை தொடர்ந்து அனைத்து திசைகளிலும் இனக்கூட்டம் பரவும் இயல்புடையது. This is the observed by this the migration of individual into immigration or out immigration of the population area. இதனை உள்ளே வருதல் உள்ளேற்றம், இனக்கூட்டத்திலிருந்து வெளியேற்றம் ஆகிய நிகழ்வுகளால் உணரலாம். This is called as the population dispersions, இனக்கூட்ட பரவல் எனப்படுகிறது. This is important for the 2 mark question. The next one is the migration, வலசை போதல். The migration is a peculiar and a unique kind of mass of population movement from one place to another and back. Migration, வலசை போதல் என்றால் என்ன? வலசை போதல் என்பது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும் மீண்டும் பழைய இடத்திற்குமான பெருமளவிலான உயிரினங்கள் தனித்துவமான தனித்துவமான இயக்கத்தை அல்லது நகர்வை குறிக்கும். This is the important definition for 2 mark question, migration. For example, to avoid the severe winter cold, Siberian cranes the migrate from Siberia to Vedantangal in Tamil Nadu and return back in spring. எடுத்துக்காட்டாக சைபீரியாவில் வாழும் சைபீரிய கொக்குகள் கடுமையான பனிக்குளிரை தவிர்க்கும் பொருட்டு சைபீரியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வேடந்தாங்களுக்கு வருகை தந்து பின்பு வசந்த காலத்தின் போது திரும்ப செல்கின்றன. This is the best examples of the migration.
இது சிறந்த வலசை போதலுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். Then another one, some fishes are known as they migrate from sea to fresh water, anadromous migration. Example, salmon. அதே போன்று சால்மன் போன்ற மீன்கள் கடலில் இருந்து நன்னீரை நோக்கி வலசை போதல், அதாவது அனாட்ராமஸ் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு சால்மன் ஃபிஷ். Then another one is there, some from the fresh water to sea is also known as the catratropous migration. Example, eel. அதே போன்று விலாங்கு மீன் போன்ற மீன்கள் நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு வலசை செல்கிறது. இதற்கு கேட்ராட்ரோமஸ் என்று பெயர். These are all important for the 2 mark question. Anatrotromus, catratropus. Then next go to this, the emigration. Next one is the emigration. Next one is the emigration. குடிபெயர்ச்சி அல்லது வெளியேற்றம். எமிகிரேஷன்னா வெளியேற்றம் அல்லது குடிபெயர்ச்சி. Under the natural condition, the emigration usually occur when there is overcrowding. அது இயற்கையான சூழலில் இட நெருக்கடி காரணமாக, ஓவர்கிரவுடிங்னா இட நெருக்கடி காரணமாக வெளியேற்றம் நிகழ்கிறது. Under natural condition, emigration usually occur when there is overcrowding. இயற்கையான சூழலில் இட நெருக்கடி காரணமாக வெளியேற்றம் நிகழ்கிறது. ஓவர்கிரவுடிங்னா இட நெருக்கடி காரணமாக. This is regarded as an adaptive behavior that regulates the population in a particular size and prevents. இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உயிரின தொகையை கட்டுப்படுத்தி அவ்வாழிட வளங்களின் வரையறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் தகவமைப்பு பண்பாகும். This regard as an adaptive behavior that regulates the population in a particular site and prevent over exploitation of their habitat. இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உயிரின தொகையை கட்டுப்படுத்தி அவ்வாழிட வளங்களின் வரையறற்ற பயன்பாட்டை தடுக்கும் தகவமைப்பு ஆகும். ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் த ஹேபிட்டட்னா அவ்வாழிட வளங்களின் வரையறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் தகவமைப்பு பண்பாகும். Further, it leads to occupation of new areas elsewhere. மேலும் இது புதிய வாழிடங்களை கண்டறியவும் பயன்படுகிறது. This is the importance of the emigration. வெளியேற்றத்தின் முக்கியத்துவம் ஆகும் அல்லது குடிபெயர்ச்சியின் முக்கியத்துவம் ஆகும். The next one is the immigration. It leads to the rise in the population level. குடியேற்றம் காரணமாக இமிகிரேஷன் குடியேற்றம் அல்லது உள்ளேற்றம். இமிகிரேஷன் இட் லீட்ஸ் டு எ ரைஸ் இன் பாப்புலேஷன் லெவல். குடியேற்றம் காரணமாக இனக்கூட்டத்தின் அளவு அதிகரிக்கும். If the population increases beyond the carrying the capacity, it can result in increase the mortality among the immigration or decrease the productivity capacity of the individual. இனக்கூட்டத்தின் அளவு தாங்கும் திறனை விட அதிகரித்தால் உள்ளேறிய உயிரினங்களின் இறப்பு வீதம் அதிகரிக்கும் அல்லது உயிரினங்களின் இனப்பெருக்க திறன் குறையும். If the population increase beyond the carrying capacity, இனக்கூட்டத்தின் அளவு தாங்கும் திறனை விட அதிகரித்தால், கேரிங் கெப்பாசிட்டினா தாங்கும் திறனை விட அதிகரித்தால், it can result increase the mortality, உள்ளேறிய உயிரினங்களின் இறப்பு வீதம் அதிகரிக்கும். among the immigration or the decrease the reproductive capacity of the individual, அல்லது உயிரினங்களின் இனப்பெருக்க திறன் குறையும். This is the importance of immigration. குடியேற்றம் அல்லது உள்ளேற்றத்தினுடைய முக்கியத்துவம் ஆகும். The both emigration and immigration are initiated or the triggered by weather
அண்ட் அதர் ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். உள்ளேற்றம் மற்றும் வெளியேற்றம் ஆகிய இரண்டு நிகழ்வுகளும் தட்பவெப்பநிலை வெதர் தட்பவெப்பநிலை மற்றும் உயிரற்ற மற்றும் உயிர்காரணிகளால் தூண்டப்படுகின்றன. வெதர் அண்டு அதர் ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர் ஆர் இனிஷியேட்டர் ஆர் த ட்ரைகர்னால் தூண்டப்படுகிறது, தூண்டுகின்றன. இது போன்ற ஃபேக்டர்ஸ் இந்த காரணிகளால் தூண்டப்படுகிறது. These are all the importance of this. The next code is the population age distribution. Population age distribution. பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இனக்கூட்டம் வயது பரவல். ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா வயது பரவல். த பாப்புலேஷன் ஆஃப் த ஏஜ் குரூப், த ப்ரீ ரீப்ரொடக்டிவ், ரீப்ரொடக்டிவ் அண்ட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். இன் எ பாப்புலேஷன் இட்ஸ் தி ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் attribute. ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் attribute. This is the important for the 2 mark question. அதாவது இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் வெவ்வேறு குழுவின் வயது விகிதம், வெவ்வேறு குழுவின் வயது விகிதம். ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஏஜ் குரூப், இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் வெவ்வேறு குழுவின் வயது விகிதம். அதாவது இனப்பெருக்கத்திற்கு முந்தைய வயது போஸ்ட் ரீப்ரொடக்டிவ், இனப்பெருக்க வயது ரீப்ரொடக்டிவ், மற்றும் இனப்பெருக்கத்திற்கு பிந்தைய வயது. The reproduction, the proportion of the age group, அது இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் வெவ்வேறு குழுவினுடைய வயது, இனப்பெருக்கத்திற்கு முந்தைய வயது அதாவது ப்ரீ ரீப்ரொடக்டிவ், அடுத்து இனப்பெருக்கத்தின் வயது ரீப்ரொடக்டிவ், அடுத்து இனப்பெருக்கத்திற்கு பிந்தைய வயது அண்ட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ், அதன் வயது பரவலை குறிக்கிறது. இன் எ பாப்புலேஷன் த ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் attribute. இன் எ பாப்புலேஷன் இஸ் இட் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் attribute, அதன் வயது பரவலை குறிக்கிறது. This is the importance of this. This determines the reproductive status of the population at the given time and is an indicator of the future population size. Future population size, அதாவது இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இனக்கூட்டத்தின் இனப்பெருக்க நிலையை நிர்ணயிக்கிறது. The determine the reproductive status of the population at the given time. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இனக்கூட்டத்தின் இனப்பெருக்க நிலையை நிர்ணயிக்கிறது. given time, குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் இனப்பெருக்க நிலையை நிர்ணயிக்கிறது. and is an indicator of the future population size. இது எதிர்கால இனக்கூட்ட அளவை தீர்மானிக்கும் காரணியாகும். எதிர்கால இனக்கூட்ட அளவை தீர்மானிக்கும் காரணியாகும். and is an indicator of the future population size. Future population size. Then usually the rapidly growing the population will have larger proportion of young individuals. பொதுவாக வேகமாக வளரும் இனக்கூட்டத்தில் இளம் உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். This is first concept. Then second one, a stable population will have an even distribution of a various age classes. Second one. இரண்டாவதாக ஒரு நிலைத்த இனக்கூட்டத்தில் வெவ்வேறு வயதுடைய உயிரின குழுக்களின் பரவல் சீராக இருக்கும். The second concept. Then third one, a decline population tend to have a larger proportion of older individual. A decline population tend to have a larger population of a older individual. மூன்றாவதாக இனக்கூட்டத்தின் அளவு குறையும் நிலையில் முதிர்ந்த உயிரினங்கள் அதிகமாக காணப்படும். டிக்ளைன் பாப்புலேஷன், இனக்கூட்டத்தின் அளவு குறையும் நிலையில், டிக்ளைன்னா குறையும் நிலையில்,
முதிர்ந்த உயிரினங்கள் அதிகமாக காணப்படும். A declined population tend to have larger population of older individual. This is the concept of population age distribution. இவை இனக்கூட்டம் வயது பரவல் எனப்படுகிறது. Now come to this the flow chart. This is the age structure. Age structure. Post reproductive age. இனப்பெருக்க பின் இனப்பெருக்க வயது. Reproductive age. இனப்பெருக்க வயது. Pre-reproductive age. முன் இனப்பெருக்க வயது. Then the distribution, age distribution, having this the three categories. The first one, increasing population. First one is the increasing population. Then this is the male, this is the female. Then second one is the stable population. நிலைத்த இனக்கூட்டம். The male, female. Then third one is the decreasing population. Male, female, decreasing population. அது குறையும் இனக்கூட்டம். This is the increasing population. அது அதிகரிக்கும் இனக்கூட்டம். So the based on this the age structure, அது வயது அமைப்பு அடிப்படையில் இனக்கூட்டம் அதிகரித்தல், இனக்கூட்டம் அதிகரித்தல், இனக்கூட்டம் நிலையாக இருத்தல், இனக்கூட்டம் குறைதல், குறையும் இனக்கூட்டம் என்று மூன்று வகையாக காணப்படுகிறது. The next go to this. The next one is the growth model or curves. வளர்ச்சி மாதிரிகள் அல்லது வளைவுகள். The population show the characteristic growth pattern or forms. அது இனக்கூட்டத்தின் வளர்ச்சி ஒரு தனித்துவமான குறிப்பிட்ட வடிவங்களில் அமைகிறது. This pattern can be plotted and termed as the J-shaped growth form and S-shaped growth form are also known as a sigmoid form. அதாவது இதனை வரையும் போது J வடிவ வளர்ச்சி மற்றும் S வடிவ வளர்ச்சி, அதாவது சிக்மாய்டு வடிவ வளர்ச்சி என இரு வடிவங்கள் கிடைக்கின்றன. The first one is this. The first one is the J-shaped growth form. First one is the J-shaped growth form. அது J வடிவலான வளர்ச்சி வடிவம், J வடிவலான வளர்ச்சி வடிவம். When a population increase rapidly in an exponential fashion and then stop abruptly due to the environmental resistance or due to the sudden appearance of limiting factor, they are said to be exhibit the J-shaped growth form. This is very important for the 2 mark question. அதாவது ஒரு இனக்கூட்டத்தில் அளவு விரைந்து பெருகி கொண்டிருக்கும் பொழுது, when a population increase the rapidly in an exponential fashion, ஒரு இனக்கூட்டத்தின் அளவு விரைந்து பெருகி கொண்டிருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் தடை அல்லது திடீரென தோன்றும் கட்டுப்படுத்தும் காரணி ஆகியவற்றால் and then stop abruptly due to the environmental resistance or due to the sudden appearance of the limiting factor. சுற்றுச்சூழல் தடை, environmental resistance னா சுற்றுச்சூழல் தடை, or due to the sudden appearance of limiting factor அல்லது திடீரென தோன்றும் கட்டுப்படுத்தும் காரணி ஆகியவற்றால் வளர்ச்சி வீதம் உடனடியாக தடை செய்யப்படுகிறது. Then stop the abruptly, abruptly தடை செய்யப்படுகிறது. இவை J வடிவிலான வளர்ச்சியை கொடுக்கின்றன. So exhibit the J-shaped growth form. Example, many insects show their explosive increase in number during their rainy season.
followed by this the disappearance at end of the season. எடுத்துக்காட்டாக மழைக்காலங்களில் நிறைய பூச்சி வகைகள் எண்ணிக்கை உடனடியாக அதிகரிக்கும், மழைக்காலங்களின் முடிவில் அவை மறையும், மழைக்காலங்களின் முடிவில் அவை மறைந்துவிடும். The next one is the S-shaped growth form is also known as the sigmoid growth. Sigmoid growth, S வடிவிலான வளர்ச்சி அல்லது sigmoid வடிவிலான வளர்ச்சி. The some population as in a population of small mammals, example small mammals, they increase slowly first, then the more rapidly and gradually slow down. கிராஜுவலி ஸ்லோ டவுன். சில இனக்கூட்டங்களில் தொடக்கத்தில் உயிரினங்களின் எண்ணிக்கை மெதுவாகவும், இன்க்ரீஸ் ஸ்லோலி ஃபர்ஸ்ட், இன்க்ரீஸ் ஸ்லோலி ஃபர்ஸ்ட், தொடக்கத்தில் எண்ணிக்கை மெதுவாகவும், உயிரினங்களின் எண்ணிக்கை மெதுவாகவும், பின்பு வேகமாகவும், தென் மோர் ரேப்பிட்லி, பின்பு வேகமாகவும் உயர்ந்து, அண்ட் கிராஜுவலி ஸ்லோ டவுன், பின்பு சுற்றுச்சூழல் வேகமாகவும் உயர்ந்து, பின்பு சுற்றுச்சூழல் காலனி அதிகரிப்பால் மெதுவாக குறைந்து, வளர்ச்சி வேகம் சமநிலையை எட்ட தொடர்ந்து பராமரிக்கிறது. Then gradually slow down as the environmental resistance, environmental resistance, பின்பு சுற்றுச்சூழல் தடைகளின் அதிகரிப்பால் increase whereby equilibrium, whereby equilibrium is reached and maintained, பின்பு சுற்றுச்சூழல் தடைகளின் அதிகரிப்பால் மெதுவாக குறைந்து வளர்ச்சி வேகம் சமநிலையை எட்டி தொடர்ந்து பராமரிக்கிறது. அதாவது சில இனக்கூட்டங்களில் தொடக்கத்தில் உயிரினங்களின் எண்ணிக்கை மிக மெதுவாகவும் பின்பு வேகமாக உயர்ந்து, பின்பு சுற்றுச்சூழல் தடைகளின் அதிகரிப்பால் மெதுவாக குறைந்து வளர்ச்சி வேகம் சமநிலையை எட்டி தொடர்ந்து பராமரிக்கிறது. முதலில் மெதுவாக, பிறகு வேகமாக, இறுதியில் மெதுவாக. So have the alternative. The first have increasing, then have the first have the decrease, then increase, then after finally get the decrease. First decrease, middle increase, last decrease. அதாவது ஆரம்பத்தில் வளர்ச்சி மெதுவாகவும், நடுநிலையில் அதிகமாகவும், இறுதியில் குறைவாகவும் காணப்படுகிறது. இந்த வகையான வளர்ச்சி எஸ் வடிவிலான வளர்ச்சி எனப்படுகிறது. S-shaped growth, S-shaped growth. That the growth is represented by the S-shaped growth curve. இவ்வகை வளர்ச்சி S வடிவத்தை கொண்டு காணப்படுகிறது, S வடிவத்தை கொண்டே காணப்படுகிறது. For examples diagram. This is the two different type of this the growth. J-shaped and S-shaped growth curve. This is the population. The first one is the J-shaped curve. J-shaped curve. This is the J-shaped curve. Biotic potential. அது உயிரின திறன். Then environmental resistance. சுற்றுச்சூழல் தடைகள். Then carrying capacity. தாங்கும் திறன். This is the J-shaped curve. J-shaped curve. When this the population increase rapidly in the exponential fashion and then stop abruptly due to the environmental resistance. This is called as the J-shaped growth. J-shaped growth, J வடிவிலான வளர்ச்சி என்பது ஒரு இனக்கூட்டத்தின் அளவு விரைந்து பெருகி கொண்டிருக்கும் போது சுற்றுச்சூழல் தடை அல்லது திடீரெனும் தோன்றும் கட்டுப்படுத்து காரணிகளால் விகிதம் உடனடியாக தடை செய்யப்படுகிறது. இது வளர்ச்சி உடனடியாக தடை ஏற்படுகிறது. இது J ஷேப். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா S ஷேப்டு. இதில் S ஷேப் என்பது பார்த்தீங்கன்னா இது S ஷேப்டு. இனிஷியலி ஹாவ் திஸ் த ஸ்லோலி, மிடில் ஹாவ் திஸ் த ஃபாஸ்ட்லி ஆர் த இன்க்ரீஸ், தென் லாஸ்ட்லி ஹாவ் திஸ் த ஸ்லோலி. ஆரம்பத்தில் மெதுவாகவும், இடைப்பட்ட காலத்தில் வேகமாகவும், இறுதியில் மெதுவாகவும் நடைபெறுகிறது. திஸ் இஸ் த எஸ் ஷேப்டு. திஸ் இஸ் த எஸ் ஷேப்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹாவ் திஸ் த டூ டைப் ஆஃப் த growth. Two type of the growth. Then the next go to this
The next go to the population regulation. இனக்கூட்டம் நெறிப்படுத்துதல், ரெகுலேஷன் நெறிப்படுத்துதல். The inherent tendencies of all animals population is to be increase in number. அனைத்து விலங்கின கூட்டங்களின் உள்ளார்ந்த நோக்கம், inherent tendency, உள்ளார்ந்த நோக்கம். The inherent tendency of the all animals population is to increase in number. அனைத்து விலங்கின கூட்டத்தில் உள்ளார்ந்த நோக்கம் எண்ணிக்கை அதிகரிப்பதே ஆகும். The population is to increase in number. The inherent tendency of all animals population is to increase in number. But it does not increase indefinitely. ஆனால் எண்ணிக்கை எல்லையில்லாமல் அதிகரிப்பது இல்லை. Once the carrying the capacity of the environment is reached, சுற்றுச்சூழல் தாங்குதிறன் எல்லையை எட்டியவுடன் the population number remains the static or fluctuate depending on environmental condition. இனக்கூட்டத்தின் எண்ணிக்கை நிலையாகவோ, ஸ்டாட்டிக்னா நிலையாகவோ, சுற்றுச்சூழல் நிலைக்கேற்ப சுற்றுச்சூழல் நிலைக்கேற்ப ஏற்ற இறக்கமாகவோ காணப்படுகிறது. ஃப்ளக்சுவேட்னா ஏற்ற இறக்கமாகவோ காணப்படுகிறது. This regulated by many factors. இனக்கூட்ட தொகையை பல காரணிகளால் நெறிப்படுத்துகின்றன. This regulated by many factors. இனக்கூட்ட தொகையை பல காரணிகளால் நெறிப்படுத்தப்படுகின்றன. The first one, density independent, அடர்த்தி சாராதது. எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர், புறக்காரணிகள். டென்சிட்டி டிபெண்டன்ட், அடர்த்தி சார்ந்தது. இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், அகக்காரணிகள். The extrinsic factor they include the availability of space, shelter, weather, food, etc. உயிரினத்திற்கு கிடைக்கும் இடப்பரப்பு, வசிப்பிடம், தட்பவெப்பம், உணவு ஆகியவை புறக்காரணிகளாகும். And intrinsic factor include the competition, predation, emigration, immigration, disease. மேலும் போட்டி, கொன்று தின்னுதல், வெளியேற்றம், உள்ளேற்றம் மற்றும் நோய்கள் ஆகியவை அகக்காரணிகளாகும். So have this the two factor. One is the extrinsic factor and the intrinsic factor. புறக்காரணிகள் மற்றும் அகக்காரணிகள் ஆகும். Then next go to this the population interaction. Population interaction. Population interaction. இனக்கூட்ட சார்பு. The organism belong to the different population interact for the food, shelter, mating or other necessities. வெவ்வேறு இனக்கூட்டத்தை சார்ந்த உயிரினங்கள் உணவு, வாழிடம், இணை, மேட்டிங், இணை மற்றும் பிற தேவைக்காக ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. The interaction may be this the intraspecific is also known as the interaction within the members of same species. அதாவது இத்தகைய சார்பு வாழ்க்கை சிற்றினங்களுக்குள்ளே, அதாவது ஒரே சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களுக்கிடையே. ஆர் த இன்டர்ஸ்பெசிபிக் அமங் த ஆர்கனிசம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அல்லது வெவ்வேறு சிற்றினத்துக்கு இடையே சேர்ந்த உயிரினங்களுக்கிடையே ஏற்படுகின்றன. வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே, அது வெவ்வேறு சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களுக்கிடையே ஏற்படுகின்றன. ஸோ த இன்டர்ஸ்பெசிபிக், இன்ட்ராஸ்பெசிபிக் அண்ட் இன்டர்ஸ்பெசிபிக், அதாவது ஒரே சிற்றினத்திற்குள்ளே அல்லது வெவ்வேறு சிற்றினத்திற்குள்ளே காணப்படுகின்றன. The first one is the intraspecific association is observed for all livelihood process like their feeding, territoriality, breeding and protection. அதாவது சிற்றினத்திற்குள்ளே உள்ள சார்பு உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு, ஃபீடிங் உணவு, எல்லை உணர்வு, டெரிட்டாரிலிட்டி எல்லை உணர்வு, பிரீடிங் இனப்பெருக்கம் அண்டு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு போன்ற காரணங்களுக்காக ஏற்படுகின்றன. இன்ட்ராஸ்பெசிபிக் அண்ட் இன்டர்ஸ்பெசிபிக் அசோசியேஷன் ஆர் த இன்ட்ராக்ஷன் கேன் பி. அதற்கடுத்து சிற்றினங்களுக்கிடையேயான சார்பு வாழ்க்கை. What are the first one is the neutral. நியூட்ரல்னா நடுநிலை.
where different species live together but do not affect each other. நடுநிலை சார்பு வெவ்வேறு சிற்றினங்கள் ஒன்றாக வாழ்ந்தாலும் அவை ஒன்றுக்கொன்று பாதிப்பதில்லை. This is the first one of the interspecific association. Then second one is the positive நேர்மறை சார்பு. It is a symbiotic relationship in which no organism in association is harmed and either one or both may be benefit. அதாவது நேர்மறை சார்பு இத்தகைய இணை வாழ்வில் தொடர்பு கொண்டிருக்கும் எந்த உயிரும் பாதிக்கப்படுவதில்லை மற்றும் அவ்வாழ்க்கையால் ஒன்று அல்லது இரண்டுமே நன்மை அடைகிறது. It is have the two types. One is the mutualism, another one is the commensalism. இவற்றில் இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று பகிர்ந்து வாழும் வாழ்க்கை மியூச்சுவலிசம், மற்றொன்று உதவி பெறும் வாழ்க்கை கமன்சாலிசம் என இச்சார்பு வாழ்க்கை இரண்டு வகைப்படுகிறது. Next one is the negative. One or both of the interacting organism will be affected as in case of competition, predation, parasitism. எதிர்மறை சார்பு நெகட்டிவ். தொடர்புடைய ஒரு உயிரினம் அல்லது இரு உயிரினங்களும் பாதிப்படையும். எடுத்துக்காட்டு போட்டி, கொன்று தின்னுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை. The common type of interspecific interaction. இவைகள் சிற்றினங்களுக்கிடையான தொடர்பு ஆகும், பொதுவான தொடர்பு ஆகும். They analyze the two species, the population interaction. This is the important for this. The first one is அதாவது இரு சிற்றினங்களுக்கிடையான சார்பை பகுப்பாய்தல். அதாவது டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் சார்பின் வகை. ஸ்பீசிஸ் 1 சிற்றினம் 1, ஸ்பீசிஸ் 2 சிற்றினம் 2. ஜெனரல் நேச்சர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் சார்பின் தன்மை. எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு. த ஃபர்ஸ்ட் ஒன் அமன்சாலிசம் கேடு செய்யும் வாழ்க்கை. ஸ்பீசிஸ் 1. ஸ்பீசிஸ் 2 0. அதாவது the most of the powerful large animals inhibit the growth of other lower organisms. சக்தி வாய்ந்த பெரிய உயிரினங்கள் சிறிய உயிரினங்கள் வளர்ச்சியை தடுத்தல். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் கேட் அண்ட் ராட் பூனை மற்றும் எலி. அல்லது யானையின் கால்களில் அழிக்கப்படும் சிறிய விலங்குகள். Destroyed the small animals. Destroyed small animals by legs of elephants. அப்ப ஸ்பீசிஸ் 1 பாதிக்கப்படுது, ஸ்பீசிஸ் 2 பாதிக்கப்படுவது இல்லை. Then second one is the mutualism பகிர்ந்து வாழ்தல். Both of these benefits, species 1 species 2 சிற்றினம் 1 சிற்றினம் 2 இரண்டும் பயனடைகிறது. Interaction the favor both and obligatory. அதாவது இரண்டு சிற்றினங்களும் பயனுள்ள தொடர்பு. அதாவது between crocodile and birds முதலைக்கும் பறவைக்கும் உள்ள தொடர்பு. Then third one is the commensalism உதவி பெறும் வாழ்க்கை. One is the benefit, another one is the not benefit. அதாவது population 1 commensal benefit, while the 2 the host is not affected. அதாவது உதவி பெறும் உயிரின கூட்டம் ஒன்று பலனடைகிறது, விருந்தோம்பி பாதிக்கப்படுவது இல்லை. not affected பாதிக்கப்படுவது இல்லை. எக்ஸாம்பிள் சக்கர்ஃபிஷ் ஆன் ஷார்க் உறிஞ்சி மீன் மற்றும் சுறா மீன். அடுத்து fourth one competition போட்டி. both are the affected. Direct inhibition of each species by the other. அது போட்டி ஒன்றை மற்றொன்று தடை செய்கிறது. The birds the complete with the squirrels for nuts and seeds. பறவைகள் உணவுக்காக அணில்களுடன் போட்டியிடுதல். The next one is the parasitism ஒட்டுண்ணி வாழ்க்கை. First one benefit, species 1 benefit, species 2 not benefit affected.
அதாவது ஒட்டுண்ணி வாழ்க்கையில் சிற்றினம் 1 பலனடைகிறது, சிற்றினம் 2 பாதிப்படைகிறது. அதாவது பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் இஸ் த parasites generally smaller than the 2 the host. அதாவது சிறிய உயிரின கூட்டம் ஒன்று சிறிய விருந்தோம்பியை பாதித்து பலனடைகிறது. ஒட்டுண்ணி விருந்தோம்பியை விட சிறியதாகும். எக்ஸாம்பிள்ஸ் அஸ்காரிஸ் அண்ட் டேப்வார்ம் இன் ஹியூமன் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். மனித உணவு மண்டலத்தில் உள்ள அஸ்காரிஸ் மற்றும் நாடாப்புழு. தென் லாஸ்ட் ஒன் பிரிடேஷன், கொன்று தின்னுதல். ஸ்பீசிஸ் 1 பெனிஃபிட், ஸ்பீசிஸ் 2 ஹார்ம்ஃபுல். அது பாப்புலேஷன் 1 ப்ரீடேட்டா ஜெனரலி லார்ஜர் தென் த 2 த ப்ரே. அதாவது பெரிய இந்த சிற்றினம் 1 பலனடைகிறது, சிற்றினம் 2 பாதிப்படைகிறது. பெரிய கொன்று தின்னும் உயிரி இரையை கொள்கிறது. கொன்று தின்னும் உயிரி இரையை விட பெரியது. எக்ஸாம்பிள் லைன் பிரிடேட்டரி ஆன் டீர், சிங்கம் மானு வேட்டையாடுதல். திஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ். Then the difference between R related and K selected species. R related species, K selected species. R reproductive capacity. Rங்கிறது என்னது? reproductive capacity. Kங்கிறது carrying capacity. அது உயிரினத்தின் திறன், அது இனப்பெருக்க திறன். ஆர் தேர்வு செய்யும் சிற்றினம் இனப்பெருக்க திறன். கேங்கிறது தாங்கும் திறன், அது கே தேர்வு செய்யும் திறன். அது ஆர்னா இனப்பெருக்க திறன், கேனா தாங்கும் திறன். த ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மாலர் சைஸ் த ஆர்கனிசம். ஆர் அது சிறிய அளவிலான உயிரினங்கள். தென் கே லார்ஜ் சைஸ் ஆர்கனிசம், பெரிய அளவிலான உயிரினங்கள். த ப்ரொடியூஸ் த மெனி ஆஸ்பிரிங், அதிக செய் உயிரிகளை உருவாக்கும். த ப்ரொடியூஸ் த ஃபியூ ஆர்கனிசம், குறைவான செய் உயிரினங்களை உருவாக்கும். மெச்சூர் இயர்லி, வேகமாக முதிர்ச்சியடையும். லேட் மெச்சூரிட்டி வித் எக்ஸ்டெண்ட் பேரண்டல் கேர், தாமதமாக முதிர்ச்சி மற்றும் பெற்றோர் பராமரிப்பு காணப்படும். ஷார்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுள் காலம் குறைவு. லாங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுள் காலம் அதிகம். ஈச் இண்டிவிஜுவல் ரீப்ரொடியூஸ் ஒன்லி ஒன்ஸ் ஆர் ஃபியூ டைம்ஸ் இன் தர் லைஃப் டைம். ஒவ்வொரு உயிரினமும் வாழ்நாளில் ஒரு முறையோ அல்லது சில முறையோ மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும். தென் can reproduce more than once in lifetime, தன் வாழ்நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இனப்பெருக்கம் செய்யும். only few reach adulthood, ஒரு சில உயிரினங்கள் மட்டுமே முதிர் வயதை எட்டும். the most individual reach maximum life spans, பெரும்பாலான உயிரினங்கள் அதிக வாழ்நாளை எட்டும். unstable environment density independent, அது சுற்றுச்சூழல் நிலையற்றது, அடர்த்தி சாராதது. ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் டென்சிட்டி டிபெண்டன்ட், சுற்றுச்சூழல் நிலையானது, அடர்த்தி சார்ந்தது. These are all the importance of this. Then biotic potential or reproductive capacity, or the 2 mark question. It is the maximum reproductive capacity of an organism under the optimum environmental condition. உயிர்த்திறன் அல்லது இனப்பெருக்க திறன் ஆர் என்றால் என்ன? சாதகமான சுற்றுச்சூழலில் ஒரு உயிர்த்திறனின் ஒரு உயிரினத்தின் அதிகபட்ச இனப்பெருக்க திறன் உயிரின திறன் எனப்படுகிறது. 2 mark question. Then second one is the carrying capacity K. தாங்கும் திறன் என்றால் என்ன? The maximum number of organisms that a region can support without environmental degradation is called carrying capacity. சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு நிலப்பகுதியில் வாழக்கூடிய சிற்றினத்தின் அதிகபட்ச எண்ணிக்கையே தாங்கும் திறன் எனப்படுகிறது. This is another one of the 2 mark question. Then environmental resistance, சுற்றுச்சூழல் தடைகள், is the sum total of environmental limiting factor, both biotic and abiotic, which together act to prevent the biotic potential of an organism from being realized. ஒரு உயிரினத்தின் உயிரின திறன்
கைவர பெறுதலை தடுக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளின் மொத்த தொகுப்பு சுற்றுச்சூழல் தடைகள் எனப்படுகிறது. This is the another one of the 2 mark question. Another one of the 2 mark question. Now go to the Tamil medium students. இனக்கூட்டம் பாப்புலேஷன் தங்களுக்குள் அகக்கலப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரே சிற்றினத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்கின்ற மற்றும் உயிரின சமுதாயத்தின் பகுதியாக செயல்படும் உயிரினத்தின் தொகுப்பே இனக்கூட்டம் எனப்படும். இனக்கூட்டத்தின் அடர்த்தி, பிறப்பு வீதம், இறப்பு வீதம், வயது பகிர்வு, உயிரியல் திறன், பரவல் மற்றும் R மற்றும் K ஆகியவற்றால் தேர்வு செய்யப்பட்ட வளர்ச்சி வடிவங்கள் ஆகியவை இனக்கூட்டத்தின் பல்வேறு பண்புகளாகும். Another 2 mark question. ஒரு இனக்கூட்டத்தின் மரபு பண்புகள், அவற்றின் தகவமைப்பு, இனப்பெருக்க வெற்றி, ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் திறன் ஆகிய காரணிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை வரலாறு அதன் தனிப்பட்ட பண்புகளை பொறுத்து ஆகும். கால் கொண்ட தொடர்பை விளக்கும் வகையில் தெளிவான அமைப்பையும் செயலையும் இனக்கூட்டுள்ளது. இனக்கூட்டத்தின் இயல்புகள். முதல் இனக்கூட்டத்தின் இயல்புகள் பல வகைகள் காணப்படுகின்றன. அவற்றின் ஒன்று இனக்கூட்டத்தின் அடர்த்தி. ஒரு அலகு பரப்பில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் இனக்கூட்டத்தின் அளவு இனக்கூட்ட அடர்த்தி எனப்படும். இயற்கையான வாழிடத்தில் வாழும் ஒரு சிற்றினத்தின் மொத்த எண்ணிக்கை அதன் இனக்கூட்ட அடர்த்தி எனப்படுகிறது. ஒரு இனக்கூட்டத்தின் அளவினை பல்வேறு முறைகளில் அளவிடலாம். அவை மொத்த எண்ணிக்கை, உயிரினங்களின் உண்மையான எண்ணிக்கை, அதாவது உயிரினங்களின் உண்மையான எண்ணிக்கை. இரண்டாவது எண்ணிக்கை அடர்த்தி, அதாவது அலகு பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை. மூன்றாவதாக உயிர்த்திரள் அடர்த்தி, அதாவது குறிப்பிட்ட பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிர்த்திரள் அடர்த்தி ஆகும். ஒரு சிற்றினத்தைச் சேர்ந்த இனக்கூட்டத்தின் அடர்த்தியை ஒரு சிற்றினத்திற்கு கிடைக்கக்கூடிய வாழிடத்தின் உண்மையான பரப்பினை கொண்டும் குறிக்கலாம். ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் அளவு ஒப்பீட்டளவில் சீராக இருந்தால் அதன் அடர்த்தியை உயிரினங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் வெளிப்படுத்தலாம். அடுத்து எண்ணிக்கை அடர்த்தி. அடுத்து பிறப்பு வீதம், நேட்டாலிட்டி. பிறப்பு வீத அதிகரிப்பால் இனக்கூட்ட அளவு அதிகரிக்கிறது. பிறத்தல், பொரித்தல், முளைத்தல் அல்லது பிளவுறுதல் ஆகிய செயல்களின் காரணமாக புதிய உயிரினங்கள் உருவாவதை வெளிப்படுத்துவதே பிறப்பு வீதம் ஆகும். 2 mark question. இனப்பெருக்கத்தின் 2 முக்கிய காரணிகள் கருவுறு திறன் ஃபெர்டிலிட்டி மற்றும் இனப்பெருக்க திறன் ஃபெக்கண்டிட்டி ஆகியவை ஆகும். இனப்பெருக்க திறன். பிறப்பு வீதத்தை சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் மூலம் வெளிப்படுத்தலாம். சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெண் உயிரிக்கு பிறக்கும் உயிரினங்களின் எண்ணிக்கையாகும். பிறப்பு வீதம் குறிப்பிட்ட காலத்தில் பிறப்பு வீதம் எண்ணிக்கை பை சராசரி இனக்கூட்டம். பிறப்பு வீதம் இறப்பு வீதம் மோர்டாலிட்டி. இறப்பு வீதம் என்பது பிறப்பு வீதத்துக்கு எதிரான இனக்கூட்ட தொகை குறைப்பு காரணியாகும். இறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இழக்கப்படும் உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். பொதுவாக இறப்பு வீதம் என்பது குறித்த இறப்பு வீதமாக வெளிப்படுத்தப்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பும் ஒரு மூல இனக்கூட்டத்தில் இறந்துவிட்ட உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது சீரமைக்கப்படாத இறப்பு வீதத்தை கீழ்கண்ட சூத்திரம், அதாவது இறப்பு வீதம் D. குறிப்பிட்ட காலத்தின் இறப்பு வீதம் பை சராசரி இனக்கூட்டம். ஒரு உயிரின தொகையின் இறப்பு வீதம் அதன் அடர்த்தியால் நிர்ணயிக்கப்படுகிறது. உயிரின தொகையின் அடர்த்தி அதிகரிக்கும் போது இட நெருக்கடி, கொன்று தின்னும் பண்பு அதிகரித்தல் மற்றும் நோய் பரவல் அதிகமாக இறப்பு வீதமும் அதிகமாகிறது.
இறப்பு வீதம் சிற்றினத்திற்கேற்ப மாறுபடும். கூடுகள், முட்டைகள் அல்லது இளம் உயிரிகள் ஆகியன அழிவதற்கு காரணமான புயல், காற்று, வெள்ளம், கொன்று திணிகள், விபத்துகள் மற்றும் பெற்றோரால் தனித்து விடப்படுதல் ஆகிய பல காரணிகள் இறப்பு வீதத்தை தூண்டுகின்றன. இனக்கூட்ட பரவல் தடை ஏற்படும் வரை தொடர்ந்து அனைத்து திசைகளிலும் இனக்கூட்டம் பரவும் இயல்புடையது. இதனை உள்ளே வருதல், உள்ளேற்றம், இனக்கூட்டத்திலிருந்து வெளியேறுதல், வெளியேற்றம் ஆகிய நிகழ்வுகளால் உணரலாம். வலசை போதல் வலசை போதல் என்பது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மீண்டும் பல இடத்திற்கு பெருமளவிலான உயிரினங்களின் தனித்துவமான இயக்கத்தை அல்லது நகர்வை குறிக்கும். 2 மார்க் கொஸ்டின். சைபீரியாவில் வாழும் சைபீரிய கொக்குகள் கடுமையான பனிக்குளிரை தவிர்க்கும் பொருட்டு சைபீரியாவிலிருந்து தமிழ்நாட்டில் வேடந்தாங்களுக்கு வருகை தந்து பின்பு வசந்த காலத்தின் போது திரும்பி செல்கின்றன. இன்னொரு எடுத்துக்காட்டாக சால்மன் போன்ற மீன்கள் கடல் நீரிலிருந்து நன்னீர் நோக்கி வலசை போதல், அனட்ராமஸ். அதே போன்று விலாங்கு போன்ற மீன்கள் நன்னீரிலிருந்து கடல் நீர் நோக்கி வலசை போதல், காட்டாட்ரோமஸ், வலசை போகின்றன. அடுத்து குடிபெயர்ச்சி. வெளியேற்றம். இயற்கையான சூழலில் இட நெருக்கடி காரணமாக வெளியேற்றம் நிகழ்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உயிரின தொகை கட்டுப்படுத்தி அவ்வாழிட வளங்களின் வரையறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் தகவமைப்பு பண்பாகும். மேலும் இது புதிய வாழிடங்களை கண்டறியவும் பயன்படும். குடியேற்றம், உள்ளேற்றம், இமிகிரேஷன். அதாவது குடிபெயர்ச்சி வெளியேற்றம்னா எமிகிரேஷன், குடியேற்றம் உள்ளேற்றம்னா இமிகிரேஷன். குடியேற்றம், உள்ளேற்றம். குடியேற்றம் காரணமாக இனக்கூட்டத்தின் அளவு அதிகரிக்கும். இனக்கூட்டத்தின் அளவு தாங்கும் திறனை விட அதிகரித்தால் உள்ளேறிய உயிரினங்களின் இறப்பு வீதம் அதிகரிக்கும் அல்லது உயிரினங்களின் இனப்பெருக்க திறன் குறையும். உள்ளேயும் மற்றும் வெளியேயும் ஆகிய இரண்டு நிகழ்வுகளும் தட்பவெப்ப நிலை மற்றும் உயிரற்ற மற்றும் உயிர் காரணிகளால் தூண்டப்படுகின்றன. அடுத்து இனக்கூட்டம், வயது பரவல். இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் வெவ்வேறு குழுவில் வயது வீதம் இனப்பெருக்கத்திற்கு முந்தைய வயது, இனப்பெருக்க வயது மற்றும் இனப்பெருக்கத்திற்கு பிந்தைய வயது அதன் வயது பரவலை குறிக்கிறது. இது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இனக்கூட்டத்தின் இனப்பெருக்க நிலையை நிர்ணயிக்கிறது. இது எதிர்கால இனக்கூட்ட அளவை தீர்மானிக்கும் காரணியாகும். பொதுவாக வேகமாக வளரும் இனக்கூட்டத்தின் இளம் உயிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். அடுத்து நிலைத்த இனக்கூட்டத்தின் வெவ்வேறு வயது உயிரின குழுக்களினுடைய பரவல் சீராக இருக்கும். மூன்றாவதாக இனக்கூட்டத்தின் அளவு குறையும் நிலையில் முதிர்ந்த உயிரினங்கள் அதிகமாக காணப்படும். இது வயது பரவல், வயது அமைப்பு, வயது பரவல். பின் இனப்பெருக்க வயது, முன் இனப்பெருக்க வயது. அப்போ முன் இனப்பெருக்க வயது, பின் இனப்பெருக்க வயது. அதிகரிக்கும் இனக்கூட்டத்தினுடைய அதிகரிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆண், இது பெண். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலைத்த இனக்கூட்டம், ஆண் பெண், நிலைத்த இனக்கூட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா குறையும் இனக்கூட்டம், ஆண் பெண், குறையும் இனக்கூட்டம். 3 வகைகளில் காணப்படுகிறது. அடுத்து வளர்ச்சி மாதிரிகள் அல்லது வளைவுகள். இனக்கூட்டத்தின் வளர்ச்சி ஒரு தனித்துவமான குறிப்பிட்ட வடிவங்கள் அமைகிறது. வரைபடத்தின் இதனை வரையும் போது ஜே வடிவ வளர்ச்சி மற்றும் எஸ் வடிவ வளர்ச்சி, சிக்மாய்டு என இரண்டு வடிவங்கள் காணப்படுகின்றன. ஜே வடிவிலான வளர்ச்சி வடிவம். ஒரு இனக்கூட்டத்தின் அளவு விரைந்து பெருகிக் கொண்டிருக்கும்போது சுற்றுச்சூழல் தடை அல்லது திடீரென தோன்றும் கட்டுப்படுத்தும் காரணி ஆகியவற்றால் வளர்ச்சி வீதம் உடனடியாக தடை செய்யப்படுகிறது. இவை ஜே வடிவிலான வளர்ச்சியை கொடுக்கின்றன. எடுத்துக்காட்டு, மழைக்காலங்களில் நிறைய பூச்சி வகைகளின் எண்ணிக்கை உடனடியாக அதிகரிக்கும். மழைக்காலங்களின் முடிவில் அவை மறையும். அடுத்து எஸ் வடிவிலான வளர்ச்சி வடிவம். சில இனக்கூட்டங்களில் தொடக்க காலத்தில் உயிரினங்களின் எண்ணிக்கை மெதுவாகவும் பின்பு வேகமாகவும் உயர்ந்து பின்பு சுற்றுச்சூழல் தடைகளின் அதிகரிப்பால் மெதுவாக குறைந்து வளர்ச்சி வேகம் சமநிலையை எட்டி தொடர்ந்து பராமரிக்கப்படுகிறது. இவ்வகை வளர்ச்சி எஸ் வடிவ வளர்ச்சி கொடுக்கிறது. இது படம். இது பார்த்திங்கன்னா ஜே வடிவ வளர்ச்சி. முதலில் வேகமாக வளர்ச்சி அடைகிறது, பின்பு அதனுடைய வளர்ச்சி குறைந்து தடை ஏற்படுகிறது. இது உயிரின திறன், சுற்றுச்சூழல் திறன், இது தாங்கும் திறன். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ் வடிவ வளர்ச்சி. முதலில் மெதுவாக, பின் இடையில் வேகமாகவும், இறுதியில் மெதுவாக, சுற்றுச்சூழல் காரணமாக மெதுவாக வளர்ச்சி ஏற்பட்டு நிலைநிறுத்தப்படுகிறது. இது எஸ் வடிவ வளர்ச்சி. அதாவது ஜே வடிவ மற்றும் எஸ் வடிவ வளர்ச்சி வளைவுகள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இனக்கூட்டம் நெறிப்படுத்துதல். இனக்கூட்டம் நெறிப்படுத்துதல் அனைத்து விலங்கினங்களுக்கும் அனைத்து விலங்கின கூட்டத்தின் உள்ளார்ந்த நோக்கம் எண்ணிக்கை அதிகரிப்பதே ஆகும். இனக்கூட்டம் நெறிப்படுத்துதல் ஆகும். அனைத்து விலங்கின கூட்டத்தின் உள்ளார்ந்த நோக்கம் எண்ணிக்கை அதிகரிப்பதே ஆகும். ஆனால் எண்ணிக்கை எல்லையில்லாமல் அதிகரிப்பதில்லை. சுற்றுச்சூழல் தாங்குதிறன் எல்லையை எட்டியவுடன் இனக்கூட்டத்தின் எண்ணிக்கை நிலையாகவோ அல்லது சுற்றுச்சூழல் நிலைக்கேற்ப ஏற்ற இறக்கமாகவோ காணப்படும். இனக்கூட்டத் தொகையை பல காரணிகள் நெறிப்படுத்துகின்றன. அவை அடர்த்தி சாராது புறக்காரணிகள், அடர்த்தி சார்ந்தது அகக்காரணிகள். உயிரினத்திற்கு கிடைக்கும் இடப்பரப்பு, வசிப்பிடம், தட்பவெப்பம், உணவு ஆகியவை புறக்காரணிகளாகும். போட்டி, கொன்று தின்னுதல், வெளியேற்றம், உள்ளேற்றம் மற்றும் நோய்கள் ஆகியவை அகக்காரணிகளாகும். அடுத்து இனச்சார்பு, பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். வெவ்வேறு இனக்கூட்டத்தைச் சார்ந்த உயிரினங்கள் உணவு, வாழிடம், இணை மற்றும் பிற தேவைக்காக ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. இத்தகைய சார்பு வாழ்க்கை சிற்றினத்திற்குள்ளே ஒரே சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களுக்கிடையே சிற்றினத்திற்குள்ளே சார்பு வாழ்க்கை அல்லது வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே வெவ்வேறு சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கிடையே ஏற்படுகின்றன. அப்போ 2 வகையான சார்பு இனக்கூட்டம், ஒன்று சிற்றினத்திற்குள்ளே, மற்றொன்று சிற்றினத்திற்கு இடையே. முதலில் சிற்றினத்திற்குள்ளே சார்பு உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு, எல்லை உணர்வு, இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு போன்ற காரணத்துக்காக ஏற்படுகின்றன. அடுத்து சிற்றினத்திற்கு இடையே உள்ள சார்பு வாழ்க்கை. அது வெவ்வேறு சிற்றினத்திற்குள்ளேயே சார்பு வாழ்க்கை. ஒன்று நடுநிலை சார்பு. வெவ்வேறு சிற்றினங்கள் ஒன்றாக வாழ்ந்தாலும் அவை ஒன்று பாதிக்கப்பதில்லை. அடுத்து நேர்மறை சார்பு. இத்தகைய இணை வாழ்வில் தொடர்பு கொண்டிருக்கும் எந்த உயிரும் பாதிக்கப்படுவதில்லை மற்றும் அவ்வாழ்க்கையால் ஒன்று அல்லது இரண்டுமே நன்மை அடைகின்றன. எடுத்துக்காட்டு பகிர்ந்து வாழும் வாழ்க்கை மற்றும் உதவி பெறும் வாழ்க்கை என 2 சார்பு வாழ்க்கை காணப்படுகின்றன. அடுத்து எதிர்மறை சார்பு. தொடர்புடைய உயிரினம் அல்லது 2 உயிரினங்களும் பாதிப்படையும். எடுத்துக்காட்டு போட்டி, கொன்று தின்னுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணை. இரு சிற்றின கூட்டங்களுக்கு இடையேயான சார்பை பகுப்பாய்தல். சார்பின் வகை சிற்றினம் 1, சிற்றினம் 2, சார்பின் தன்மை. எடுத்துக்காட்டு கேடு செய்யும் வாழ்க்கை. சிற்றினம் 1 பாதிப்பு, சிற்றினம் 2 பாதிப்படைவதில்லை. சக்தி வாய்ந்த பெரிய உயிரினங்கள் சிறிய உயிரினங்கள் வளர்ச்சியை தடுத்தல். எடுத்துக்காட்டு யானையின் கால்களில் அளிக்கப்படும் சிறிய விலங்குகள். அடுத்து பகிர்ந்து வாழுதல். 2ம் பலனடைகிறத. 2 சிற்றினங்களும் பயனுள்ள தொடர்பு. எடுத்துக்காட்டு முதலைக்கும் பறவைக்கும் உள்ள தொடர்பு. 3வதாக உதவி பெறும் வாழ்க்கை. சிற்றினம் 1 பலனடைகிறது, சிற்றினம் 2 பலனடைவது இல்லை. உதவி பெறும் உயிரின கூட்டம் 1 பலனடைகிறது, விருந்தோம்பி பாதிக்கப்படுவது இல்லை. எடுத்துக்காட்டு உறிஞ்சி மீன் மற்றும் சுறா மீன். அடுத்து போட்டி. 2ம் பலனடைவது இல்லை. ஒன்றை மற்றொன்று தடை செய்தல். பறவைகள் உணவுக்காக அணில்களுடன் போட்டியிடுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை. 1 பலனடைகிறது, மற்றொன்று பாதிப்படைகிறது. சிறிய உயிரின கூட்டம் 1 சிறிய விருந்தோம்பியை பாதித்து பலனடைகிறது. ஒட்டுண்ணி விருந்தோம்பியை விட சிறியது. மனிதனில் உணவு மண்டலத்தில் உள்ள அஸ்கரிஸ் மற்றும் நாடாப்புழு. அடுத்து கொன்று தின்னுதல். 1 பலனடைகிறது, மற்றொன்று பாதிப்படைகிறது. பெரிய கொன்று தின்னும் உயிரி இரையை கொள்கிறது. கொன்று தின்னும் உயிரி இரையை விட பெரியது. சிங்கம் மானை வேட்டையாடுதல். இவையெல்லாம் எடுத்துக்காட்டு. அடுத்து உயிர் திறன் அல்லது இனப்பெருக்க திறன். 2 மார்க் கொஸ்டின். சாதகமான சூழலில் ஒரு உயிரினத்தின் அதிகபட்ச இனப்பெருக்க திறன் உயிரினத்திறன் எனப்படுகிறது. அடுத்து தாங்கும் திறன் கேரிங் கெப்பாசிட்டி. சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு நிலப்பகுதியில் வாழக்கூடிய சிற்றினத்தின் அதிகபட்ச எண்ணிக்கையே தாங்கும் திறன் எனப்படுகிறது. அடுத்து சுற்றுச்சூழல் தடைகள் என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு உயிரினத்தின் உயிரின திறன் கைவரப்பெறுதலை தடுக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளின் மொத்த தொகுப்பு சுற்றுச்சூழல் தடைகள் எனப்படுகிறது. அப்போ இனப்பெருக்க திறன்னா R, தாங்கும் திறன்னா K, சுற்றுச்சூழல் தடைனா என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ். 2 மார்க் கொஸ்டின். அடுத்து இனப்பெருக்க திறன் R மற்றும் தாங்கும் திறன் K-க்குள்ள வேறுபாடு. உயிரினத்திறன் அல்லது இனப்பெருக்க திறன் R சிறிய அளவிலான உயிரினங்கள்.
கே பெரிய அளவிலான உயிரினங்கள். அடுத்து அதிக செய் உயிரிகளை உருவாக்கும், குறைவான செய் உயிரினங்களை உருவாக்கும், வேகமாக முதிர்ச்சி அடையும், தாமதமாக முதிர்ச்சி மற்றும் பெற்றோர் பராமரிப்பு காணப்படும், ஆயுட்காலம் குறைவு, ஆயுட்காலம் அதிகம். ஒவ்வொரு உயிரினமும் வாழ்நாளில் ஒரு முறையோ அல்லது சில முறையோ மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும். தன் வாழ்நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இனப்பெருக்கம் செய்யும். சில உயிரினங்கள் மட்டுமே முதிர்வை எட்டும். பெரும்பாலான உயிரினங்கள் அதிக வாழ்நாளை எட்டும். சுற்றுச்சூழல் நிலையற்றது, அடர்த்தி சாராதது. சுற்றுச்சூழல் நிலையானது, அடர்த்தி சார்ந்தது. So this class have the finished. The next class we can go to the next topic. Thank you.